வீரா சீரியல் இன்றைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோடய ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். வீரா எப்படியோ அரவிந்த் கிட்ட பேசி அரவிந்தை அங்கேருந்து அனுப்பிடுவாங்க. அதுக்கப்புறமா மாறன் அங்கே வராரு. வீரா கிட்ட வந்து என்ன எப்படியோ பேசி அனுப்பிட்டியா அப்படின்னு கேட்க, நாங்கள் 2 பேரும் வேறு இடத்துல மீட் பண்ண போகிறோம், இங்கே ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது, அதனால தான் அனுப்புனேன் அப்படின்னு சொல்ல, உனக்கு தான் பொய் சொல்ல வரலையே, அதுக்கப்புறம் எதுக்காக இப்படிலாம் ட்ரை பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அவரை வீட்டுக்கு தானே அனுப்புனேன் அப்படின்னு கேட்க, ஆமாம், அவர் எதுக்காக தேவையில்லாமல் இங்கே நின்று கஷ்டப்படணும், அதனால தான் டைமுக்கு வீட்டுக்கு போங்கன்னு அனுப்பி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. வீரா வந்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்ப, மாறனும் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணிகிட்டே போகிறாங்க. அப்போது வீரா ஒரு இடத்துல வந்து அப்படியே டென்ஷன் ஆகிட்டு ஆட்டோவை நிறுத்திட்டு மாறன் கிட்ட வந்து கேட்குறாங்க, எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு கேட்க, என்ன சொல்லு அப்படின்னு சந்தோஷமாக கேட்க, அப்போது வீரா வந்துட்டு இனிமே என் பின்னாடி வராத அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எப்பவும் வர்றது தானே அப்படின்னு கேட்க, இதுக்கு முன்னாடி வேற, இப்போ எனக்கு நிச்சயமாயிடுச்சு, ஒரு நிச்சயமான பொண்ணு பின்னாடி இப்படி சுற்றுறியே, இது கரெக்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்து நிச்சயமாயிட்டா, அந்த பொண்ணு பின்னாடி வேறு யாராவது ஒருத்தன் சுற்றினானா நீ சும்மா இருப்பியா? எல்லாம் எங்கள் வீட்டில் கேட்குறதுக்கு ஆள் இல்லைன்றதுனால தானே இப்படியெல்லாம் நீ பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னதுமே மாறன் அமைதியாக வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிடுவார். அரவிந்த் கண்மணிக்கு கால் பண்ணி பேசுகிறாங்க. நீங்கள் சொன்ன மாதிரியே உங்கள் தங்கச்சியை மீட் பண்ணி பேசினேன், ஆனால் அவங்க சரியாகவே பேசலை, என்னை ரொம்ப அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்லாம் சொல்ல, கண்மணி அப்படியெல்லாம் இருக்காது, அவள் ஏதாவது டென்ஷனில் இருந்திருப்பா, நீங்கள் பேசுங்க, அதுக்காக நீங்கள் விட்டுறாதீங்க அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. எல்லாம் சரியாயிடும், கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டால் தானே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்லாம் சொல்ல, அரவிந்த் அதெல்லாம் கேட்டுட்டு சரி அவங்க அக்காவே சொல்கிறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. கண்மணி ஒரு பக்கம், எனக்கு தெரியும் வீரா, நீ யாரை மனசில் நினச்சிக்கிட்டு இதெல்லாம் பண்ணுற அப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ராமச்சந்திரன் கண்மணிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் மாப்பிள்ளை வீடு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, கண்மணி வந்துட்டு யோசிக்கிறாங்க, போங்க மாமா போங்க, அங்கே உங்களுக்கு பெரிய சர்ப்ரைஸே காத்துட்ருக்கு, தட்டு மாற்றினதுக்கப்புறம் உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. அப்போவே ராமச்சந்திரன் கிட்ட ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க, வீராக்கு மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சி போச்சான், நேற்று மாப்பிள்ளைய மீட் பண்ணி பேசியிருக்கா, 2 பேரும் வந்து ரொம்ப நல்லா பேசிக்கிறாங்க, அவளுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு ஃபோன் பண்ணி சொன்னா அப்படின்லாம் வந்து போய் சொல்கிறாங்க. அம்மாவும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க, வீரா இவ்வளோ சீக்கிரம் மனசு மாறுவான்னு நினைக்கலன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, நல்லபடியாக அந்த கல்யாணம் நடக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இப்படிலாம் சொன்னதுமே வந்துட்டு ராமச்சந்திரன், அப்படியாம்மா, சரிம்மா, நல்லபடியாக பண்ணிடலாம், அதை நினச்சிலாம் நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அப்படியே எமோஷ்னலாக கண்மணி வந்து பேசுகிறாங்க, மாமா எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் இல்லை, அந்த குறை இல்லாமல் நீங்கள் இதை நல்லபடியாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கையெழுத்தெல்லாம் கும்பிட்டு அழுகிறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ராமச்சந்திரன் வந்துட்டு, என்னம்மா இது, நம்ம எல்லாரும் ஒரே குடும்பமா, நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு கண்மணிக்கிட்ட சொல்லிவிட்டு ராமச்சந்திரன் அங்கேருந்து போகிறாங்க. இன்னொரு பக்கம் மாறன் வந்துட்டு வீராவை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு உட்காந்துட்ருப்பாங்க. அப்போது வள்ளி வந்து மாறன் கிட்ட வந்து பேசுகிறாங்க, என்னடா மாறா இப்படி அமைதியாக உட்காந்துட்ருக்க, நேரத்தோடு கடைக்கு போய் வீராவை பார்த்து பேசி எப்படியாவது அவளை வந்து கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும், அதெல்லாம் கிடையாது அவனுக்கு, இப்படி அமைதியாக இருக்க அப்படின்னு சொல்ல, அப்போது மாறன் வந்துட்டு, அட போத்த, எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியல, அவள் தான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாளே அப்படின்னு ரொம்ப சோகமாக சொல்கிறாங்க. அப்போது வள்ளி வந்துட்டு, டேய் நீ அப்படியே விட்டுருவியா, நீ அவகிட்ட பேசணும், அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கணும்டா, நீ அது உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லாத அவள் யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டா, நான் போய் அவளை பார்த்தாலே வந்து அவகிட்ட பேசினாலே அவள் ரொம்ப டென்ஷன் ஆகுறா, என் மேலே கோவப்படுறா, அவளை பார்க்காமலும் இருக்க முடியல, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க, அப்போது வள்ளி வந்துட்டு, அதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத, இப்போது என் மேலே உனக்கு ஏதாவது கோவம் இருந்து என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் நீ என் மேலே பாசமாக தானே இருக்க, அப்போது வீரா கிட்ட எப்படி அப்படின்னு கேட்க, அது எப்படியோ அதெல்லாம் விடு நீ அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி லவ் பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அவகிட்ட மறைமுகமாக நான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கேன், ஆனால் அப்போல்லாம் அவள் அப்படியே சிரிச்சுட்டு போயிடுவான், எப்போ லவ் சொன்னனோ அப்பத்துலேருந்தே அவள் என்னை விட்டு விலக ஆரம்பிச்சிட்டா அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருடா, அவள் கண்டிப்பாக விருப்பப்பட்டெல்லாம் இந்த கல்யாணத்துக்கு ஓகே சொல்லியிருக்க மாட்டான், அவள் அன்றைக்கி என்ன சொன்னால், இந்த கல்யாணத்துக்கு சம்மதமானு கேட்கும்போது என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கும் ஓகே தான் அப்படின்னு சொன்னால, அதே காரணத்துக்காக தான் உன்னையும் வேண்டான்னு சொல்லியிருப்பான், கண்டிப்பாக அவளுக்கும் உன்னை பிடிக்கும், எப்படியாவது உன் மனசில் இருக்கிறத அவளுக்கு புரியவை, அவளுக்கு புரிய வச்சு அவள் கழுத்தில் தாலி கட்டி நீ கூட்டிகிட்டு வர அப்படின்னு வந்து மாறனுக்கு வந்து தைரியம் சொல்கிறாங்க. மாறனும் அப்படியா சொல்கிறேன், சரி பார்த்துடலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்காங்க. ராமச்சந்திரன் அரவிந்தோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க.
அங்கே போனதுக்கப்புறம் தான் ராமச்சந்திரனுக்கு ஒரு பெரிய ஷாக்கே காத்துட்ருக்கு. அங்கே அரவிந்தோட அப்பா வந்துட்டு ராமச்சந்திரனு கிட்ட வந்து பேசுகிறாங்க. நீங்களே வருவீங்கன்னு பார்த்தேன், வரல அப்படின்னு சொல்கிறாங்க. பேச்சை ஆரம்பிக்கிறாங்க. ராமச்சந்திரன் ஆரம்பத்துலேயே அவங்களுடைய பேச்சை கேட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாரு. இல்லை, பேச வேண்டியதெல்லாம் முன்னாடியே பேசிட்டா அதுக்கப்புறம் அவங்களோட எதிர்காலம் நல்லா இருக்கும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எதுவும் எதிர்பார்க்கலன்னு தானே நிச்சயத்தப்போ சொன்னீங்க அப்படின்னு ராமச்சந்திரன் கேட்க, அது சபை நாகரிகத்துக்காக அப்படி தான் சொல்லுவோம், அதுக்காக அப்படியே விட்டுற முடியுமா, எங்களுக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, என்ன வேணும் சொல்லுங்க, என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதானே கரெக்டாக வந்துட்டீங்க பாயிண்ட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, பொண்ணுக்கு ஒரு 100 பவுன் போட்டுருங்க, ஒரு கார் வாங்கி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் வரதட்சணையாக 1 கோடி கையில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னதுமே அவங்க ஒய்ஃப் வந்துட்டு, ஏங்க இந்த முன்னாடியே சொல்லியிருந்தா கையோட பணத்தை எடுத்துகிட்டு வந்திருப்பார்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ராமச்சந்திரனுக்கு அதை கேட்டதுமே ஒரு மாதிரி ஆயிடுது. என்ன இப்படி கேட்குறாங்களே அப்படின்னு. என்ன சம்மந்தி அமைதியாக இருக்கீங்க, இது கூட உங்களால் செய்ய முடியாதா என்ன? கேள்விப்பட்டேன் நான், அந்த குடும்பத்துக்கு நீங்கள் ரொம்ப கடன் பட்டிருக்கீங்களாமே, அவங்க வீட்டோட பையன் சாவுக்கு காரணமே உங்கள் பையன் தானாமே, அதனால் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்களாம், ஆனால் கொடுக்க முடியாமல் போயிடுச்சான், அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம், அதை இப்படி கொடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு ராமச்சந்திரன் ஒரு மாதிரி ஆயிடுறாரு. நீங்கள் அந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ எதுவும் நீங்கள் கேட்கலன்னு சொன்னாங்க, இருந்தாலும் உங்கள் மதிப்புக்காக வந்துட்டு எங்கள் வீட்டுக்கு வரப்போகிற மருமக வந்து உங்களுக்கு ஈக்குவலாக செஞ்சதாக கேள்விப்பட்டேன். அப்படிப்பட்ட பொண்ணு எங்கள் வீட்டுக்கு வெறுங்கையை வீசிக்கிட்டு வந்தா நல்லா இருக்காதுல்ல, அதனால் நீங்கள் இப்படி செஞ்சுடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு ராமச்சந்திரன், சரி நான் போயிட்டு ரெடி பண்ணிவிட்டு சொல்கிறேன் அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு வந்து அங்கேருந்து வந்துடுவார். கண்மணி ராகவனுக்கு கால் பண்ணி, வீரா வந்துட்டு இனிமேல் கடைக்கு வேலைக்கு வரக்கூடாது, அதே மாதிரி ஆட்டோவும் ஓட்டக்கூடாது, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இதெல்லாம் கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாங்க, இதை அவகிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு சொல்ல, ராகவனும் அதே வந்துட்டு வீரா கிட்ட போயிட்டு சொல்லலான்னு போகிறாங்க. வீரா, நான் சொல்கிறேன், நீ தப்பாக எடுத்துக்காத, இனிமேல் நீ கடைக்கெல்லாம் வேலைக்கு வர வேண்டாம், இதை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கௌரவ குறைச்சலாம் நினைக்கிறாங்களாம் அப்படின்னு சொன்னதுமே அதை கேட்டு வீரா வந்துட்டு, என்ன மாமா கல்யாணத்துக்கு முன்னாடியே கண்டிஷன் போடுறாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போவே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்க, அப்படி இல்லை வீரா, அவங்க வசதியானவங்க, அவங்க வீட்டுக்கு வரப்போகிற மருமக இப்படி கடைக்கு வந்து வேலை செய்யறது அவங்க ஒரு மாதிரி கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்ல, மாமா எப்படி வேணா இருக்கட்டும், இது என்ன வேலைக்கு வர்றது என்ன பணத்துக்காக மட்டுமா வர, இது ஒரு பொண்ணோட செல்ஃப் ரெஸ்பெக்ட், ஒரு தன்னம்பிக்கை, இதெல்லாம் என்னால் விட முடியாது. கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி கண்டிஷன் போடுறாங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க, அவங்க சொல்கிற மாதிரி தான் நாம் செய்யணுமா, இந்த கல்யாணமே நடக்கலைன்னா கூட பரவாயில்லை, என்னால் இதெல்லாம் விட முடியாது, நான் கண்மணிக்கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீரா ரொம்ப கோவமாக அங்கேருந்து வந்துடுவாங்க. அப்போது ராகவன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்துட்டு இருக்காங்க. இதையெல்லாம் வந்து மாறனும் வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ராமச்சந்திரன் ரொம்ப சோகமாக வந்து வீட்டுக்கு வராரு. அப்போது கண்மணி அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது ராமச்சந்திரன் கிட்ட போய் கேட்குறாங்க, மாமா மோர் எடுத்துகிட்டு வரட்டுமா அப்படிலாம் கேட்க ராமச்சந்திரன் அமைதியாக இருப்பாங்க. என்ன மாமா என்ன ஆச்சு, எதுக்காக மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர சொன்னாங்க அப்படின்னு சொல்ல, அப்போது அந்த விஷயத்த அப்படியே மறைச்சிட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க, அது ஒன்றும் இல்லைம்மா, அவங்க வீட்டை நாம் பார்க்கலல்ல, அதனால தான் வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்ல, வீடு எப்படி இருக்குது அப்படிலாம் கேட்டுட்டு எப்படிலாம் சமாளிக்கிறாரு அப்படின்னு கண்மணி நினச்சிட்டு இருக்க, ராமச்சந்திரன் இப்படி பணத்தாசை பிடிச்சவங்களாம் இருக்காங்களே, அந்த வீட்டில் போயிட்டு வீரா சந்தோஷமாக வாழ்வாளா அப்படின்னு ராமச்சந்திரன் ரொம்ப யோசனையில் இருக்காரு. இந்த கல்யாணம் எப்போ வேண்டான்னு சொன்னால் இவங்க எல்லாரும் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்லாம் வந்து யோசிக்கிறாரு.